சிக்கன் தம் பிரியாணி வீடியோ தான் இது. ஏற்கனவே 1 மினிட் வீடியோவில் சாங்ஸோட இது போட்டிருப்பேன். இப்போ பேசி வீடியோவாக போட்டிருக்கேன். பிடிச்சிருக்கவங்க பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1 கிலோ சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய், நெய், ரீஃபைண்ட் ஆயில் எல்லாம் 200 ml எடுத்திருக்கேன். எல்லாம் கலந்து 200 ml எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. 4 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு முந்திரி பருப்பு தேவைன்னா சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். அதையும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் கும்மலாக எடுத்திருக்கேன். சம அளவில் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துருக்கேன். இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் எதுவும் சேர்க்கலை. தனியாக பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பிரியாணி மசாலா பார்த்திங்கன்னா ஒரு 1/4 பாக்கெட்டுக்கு கொஞ்சம் கூட அதில் சேர்த்துருக்கேன். 100 கிராம் பாக்கெட்டில். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஒரு 5 பச்சை மிளகாய் கீராமல் தான் சேர்த்துருக்கேன். அப்போ தான் ரொம்ப காரம் இருக்காது. கீரி சேர்த்திங்க அப்படின்னா ஒரு 3 மிளகாய் கூட போட்டுக்கோங்க. கொத்தமல்லி, புதினா அதுவும் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா தயிர் 10 ரூபா பாக்கெட் ஒரு பாக்கெட் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் வதக்கிறப்ப கொஞ்சமாக உப்பு போட்டோம். இப்போ தக்காளி வதங்கிறதுக்கும் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவுனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், உப்பு போட்டு நல்லா பெரட்டி வச்சுருங்க. பிரியாணி செய்கிறப்ப ஆரம்பிக்கிறப்பவே இதை பெரட்டி வச்சிட்டிங்கன்னா நல்லா ஊறியிருக்கும். இப்போ இதோட சேர்த்துக்கலாம். எதுக்காக இப்படி பண்ணுறோம் அப்படின்னா சிக்கன் இல்லைன்னா வெள்ளை வெளியேறுன்னு இருக்கும். உப்பு காரம்லாம் பிடிச்சிருக்காது. அதனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சிக்கனை போட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஒரு 20 நிமிஷம் நல்லா மூடி வச்சுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா உப்பு காரம் நல்லா சேர்ந்துருக்கும். இப்போ தண்ணி அளவுன்னு பார்த்திங்கன்னா நான் 5 டம்ளர் ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 10 டம்ளர் தண்ணி தான் ஊற்றுறேன். ஒரு சில பேர் 9 டம்ளர் ஊற்றுவாங்க. நான் குழந்தைங்களாம் சாப்பிட்றதுனால நான் 10 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் விதையாக வேணும் அப்படிங்கிறவங்க 9 டம்ளர் தண்ணி கூட ஊற்றிக்கோங்க. நல்ல தண்ணி இந்த மாதிரி சலசலன்னு கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணி பாருங்கள். உப்பு கரெக்டாக இருக்குன்னா விட்டுருங்க. அரிசியில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு இதோட சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. 1 கிலோ அரிசிக்கு பார்த்திங்கன்னா 1 லெமன் போதும். அதையும் நல்லா புழிஞ்சு விட்டதுக்கப்புறமா நல்லா கலந்து விடுங்க. அரிசியும் தண்ணியும் சம அளவு வரணும். அதுக்கப்புறமா நம்ம தம் போட்டுக்கலாம். பாருங்கள், தண்ணியை விட அரிசி மேலே வந்துருச்சு. இப்போ சரியான பக்குவம். இப்போ நம்ம தம் போட்டுக்கலாம். தம் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மல்லித்தழை, புதினா தழை சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மூடி போட்டு மூடி நல்லா வெயிட்டான ஒரு பாத்திரத்தை தூக்கி வச்சுருங்க. சுடுதண்ணி இருந்தாலும் வைக்கலாம். நான் தால்சா வச்சுருந்தேன், அதையே தூக்கி மேலே வச்சுட்டேன். நல்லா ஒரு 20 நிமிஷம் எந்த டிஸ்டர்பும் பண்ணாதீங்க. அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பரான தம் பிரியாணி ரெடியாக இருக்கும். உண்மைக்குமே சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவே பாருங்கள், உதிரியாக தான் இருக்குது. தண்ணி அளவு கரெக்டாக தான் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.